எனக்கு யாரும் வேண்டாம், நான் தனிமையிலேயே இருக்கேன்னு ஜெயம் ரவி அவரு ரொம்ப வேதனையில இருக்காரா. 800 கோடி செலவுல பிரம்மாண்டமா திருமணம் நடந்திருக்கு அப்படின்னு சரத்குமார் அவர்கிட்ட கேட்கப்பட்ட கேள்விக்கு அவர் என்ன பதில் கொடுத்திருக்காருன்னு தெரியுமா? வாங்க என்னாச்சுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். நடிகர் ஜெயம் ரவி அவரும் ஆர்த்தி அவங்களும் பிரிய போறாங்கன்னு ஏகப்பட்ட செய்திகள் வலம் வந்த நிலையில அவங்க 2 பேரோட தரப்புல இருந்து எந்த ஒரு முற்றுப்புள்ளியும் இதுக்கு இன்னுமே வைக்கல. சொல்ல போனா இன்ஸ்டா பக்கத்துல கூட 2 பேரும் ஒருத்தர் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனா பிரிவு செய்தி வந்த சமயத்திலேயே ஆர்த்தி அவங்க அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி காதல் எனும் வார்த்தை அது வார்த்தை இல்ல வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி பதிவிட்டு இருந்தாங்க. டிக் டிக் படத்தோட டீமுக்கெல்லாம் கூட வாழ்த்துக்கள் சொல்லியிருந்தாங்க. அந்த வகையில இவங்க 2 பேருக்குள்ள இருக்க பிரச்சனை முக்கிய காரணமே பணம் தான் இவங்களுக்குள்ள இருக்க மிகப்பெரிய பிரச்சனை. அதனாலதான் இவ்வளவு தூரம் இவங்களுக்குள்ள குடும்பத்துல பிரச்சனை வர காரணமே அப்படின்னு எல்லாம் பிரபலமான பத்திரிகையாளர் ஒருத்தர் பல உண்மைகளை உடைச்சு பேசியிருக்காரு. அதுல அவர் பேசும்போது ஜெயம் ரவி அவரு இப்ப அவரோட வீட்டுக்கே போறது கிடையாது. இந்த பிரச்சனை வந்ததுல இருந்து அவர் ரொம்பவே தனியா இருக்காரு. இப்ப அவரோட அலுவலகம் ஒண்ணு இருக்கு. ஒரு காலத்துல அவரோட வீடா இருந்திருக்கு. இப்ப கூட அவரு அங்கதான் தங்கிட்டு இருக்காரு. மாமியார் சுஜாதா அவங்க தான் இந்த பிரச்சனையோட ஆரம்ப புள்ளி அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்களை அவரு பேசியிருக்காரு. ஜெயம் ரவி அவங்களும் ஆர்த்தி அவங்களும் பிரிய மாட்டாங்க அப்படின்னு ரசிகர்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்க நிலையில பத்திரிகையாளர்கள் இந்த மாதிரி விஷயங்கள் சொல்றது எல்லாருக்குமே அதிர்ச்சியை தான் கொடுக்குது. எது எப்படியோ சீக்கிரமா இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பாங்க அப்படின்னு எதிர்பார்ப்பு இருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்படி இது ஒரு பக்கம் இருக்க, ஒரு திருமணம் தான் நடந்துச்சு, அதுக்குள்ள இவ்வளவு பேச்சுகள் அப்படின்னு சொல்லி வரலட்சுமி அவங்களுடைய குடும்பமே ஆடி போயிருக்காங்க. இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா 800 கோடி இதுக்கு செலவு பண்ணிருக்காங்க அப்படிங்கிற செய்தி தான். வரலட்சுமி அவங்க இப்ப திருமணம் பண்ணிருக்க நிக்கோலாய் அவரு பயங்கரமான பணக்காரர். அவர் தங்கம் வைரத்துல எல்லாம் வரலட்சுமி அவங்களுக்கு நிறைய பரிசுகளை வாங்கி கொடுத்திருக்காரு. அந்த அளவுக்கு நிறைய கிஃப்ட் எல்லாம் கொடுத்திருக்காரு அப்படிங்கிற செய்தி ஒரு பக்கம் வேகமா பரவிட்டு இருந்துச்சு. கிட்டத்தட்ட 200 கோடி சொத்தை வரலட்சுமி அவங்களுக்கு எழுதி வச்சிருக்காரு. தங்கத்துல இவரு நிறைய நகைகளை வாங்கி கொடுத்திருக்காருன்னு செய்திகள் வந்த நிலையில இந்த திருமணத்துக்கு 800 கோடி செலவு பண்ணிருக்காங்க அப்படிங்கிற ஒரு நியூஸும் பரவிக்கிட்டு இருந்துச்சு. இது எல்லாத்துக்குமே முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி சரத்குமார் அவர் இப்ப நேரடியாவே ஒரு பதில் கொடுத்திருக்காரு. அத பத்தி அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவ்வளவு பணம் எங்கெங்க இருக்கு, எனக்கே அது பத்தி புரியல. அப்படி பரவுற செய்தி எல்லாமே பொய்யானது. எந்த ஒரு தகவலையுமே தெரியாம பரப்பாதீங்க அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு சில பிரச்சாரம் பேட்டி எல்லாம் அவர் கொடுக்கும் போது அதுல என்ன பேசியிருக்காருன்னா, நான் மூட்டை தூக்கி பிளப்ப நடத்துறவன், மூட்டை தூக்கி இப்ப என்ன வாழ சொன்னாலும் என்னால முடியும், நான் அவ்வளவு திடமா இருக்கேன், வீடு வீடா பேப்பர் போட்டு நான் வளர்ந்தவன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்களை பேசியிருந்தாரு. இப்ப இருக்க இளைஞர்கள் தான் எல்லா விஷயத்துக்கும் அடிமையா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சரத்குமார் அவர்கள் நிறைய விஷயங்களை பேசியிருந்தாரு. 800 கோடின்னு பரவன விஷயத்துக்கு இப்ப முற்றுப்புள்ளியும் வச்சிருக்காங்க. இது பற்றி உங்களோட கருத்தை சொல்லுங்க.